இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி பணத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசினா அது திமிரா இல்லையா? அந்த திமிரை தமிழ்நாடு அடக்கும் என்று சொன்னார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். பார்லிமெண்ட் எம்பி எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னா எப்படி குறையும் தான் கேட்குறாங்க. எப்படி குறையும்? அமித்ஷா தான் சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கெல்லாம் அப்படியே உண்மைக்கே பிறந்து வளர்ந்தவங்களா? அவங்க உங்க வாக்குறுதிக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும். அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அரசியல் சட்டத்தில் இருக்கு, மக்கள் தொகை கணக்குப்படி தான் எம்பிக்கள் எண்ணிக்கை வரும். எங்க இருக்குன்னு கேட்கிறவனுக்கும் தெரியும் இது. ஆனா நமக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியாது. அப்ப தேர்தல் வரப்போகுதே, இல்ல நாங்க அப்படி செய்ய போறோம்னு சொல்லலையே. நீங்க என்னைக்கு சொன்னதை செஞ்சீங்க, அல்லது நீங்க என்னைக்கு மக்களுக்கு வேண்டியதை செஞ்சீங்க? ஆனா இதை செய்வோமா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்கள் ஆனாவில இருந்து ஹெச் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் வேணாம் நமக்கு. அவங்களே ஒருத்தரை சொன்னா இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கட்சியில அடிச்சுக்கிறவங்கலாம் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க இல்லையா? புரணி பேசுறவங்க இருப்பாங்க, காலவாரி விடுறவங்க இருப்பாங்க, கமிட்டி கூட்டத்தில் அடிச்சுக்கிறவங்க இருக்காங்க. சில இடங்கள்ல கொலை கூட நடக்குது கட்சி சண்டையில. ஆனா எந்த கட்சிக்காரங்களும் ஒருத்தர் வீடியோ எடுத்து போட மாட்டாங்க. அதுல கலாச்சார ரீதியாக முன்னணியில் நிற்கிற கட்சி பிஜேபி தான். அவ்வளவு பண்பாடு உள்ளவர்கள். சார் அது ஹிந்தி இல்ல சார், நாங்க 3வது மொழியா தெலுங்கு சொல்றோம். நம்ம சகோதரி டாக்டர் தமிழிசை நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் பேசினாங்க. அந்த கட்சிக்கு போன உடனே அவங்க அப்படி ஆயிட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, இப்போ நான் தெலுங்கானாவுக்கு போனேங்க, அங்கே போய் தெலுங்கு கற்றுக்கிட்டு தானே நான் பேசினேன். நாங்கள் சரி, அதுக்காக நீங்கள் 10ஆவதுல தெலுங்கு படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு நம்மளை கவர்னராக தெலுங்கானாவுக்கு போடுவாங்க. அப்போ பாண்டிச்சேரிக்கு போடுறவங்க என்னென்ன கற்றுக்கணும் சொல்லுங்கள். சரி, அது ஏன்னா அங்கே ஃப்ரெஞ்சு மொழி, அது நீங்கள் வேற எதையோ நினச்சிடாதீங்க. பாண்டிச்சேரிக்கு போகிறவங்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும். நம்ம திராவிட பாரம்பரியம், அவங்க ஆரிய பாரம்பரியம். நம்ம எல்லாரும் படிக்கணுங்கிறது நம்ம கொள்கை. சார் எல்லாரும் படித்தா யார் சார் கக்கு சொல்லுவா? போகிற போக்கில் கேட்பாங்க, நீ எழு, உங்கள் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அது ஒரு முக்கியமான வேலை இல்லையா? துப்புரவு பணி தானே. சயின்டிஃபிக்காக பண்ணுங்க சார். ஐஐடியில் படிச்சுட்டு வாங்க. ஐஐடியில் படிச்சுட்டு எப்படி நகரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம பண்ணாதாங்க அது இந்த மாதிரி வேலை. அவங்க பண்ணால் சானிடேஷன் சர்வீஸ் அப்படி கூட வைங்க. இந்தி வந்தால் என்ன நடக்கும்னா, இத்தனை மொழி, அவந்தி மொழி, போஜ்பூரி இதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு போட்ட உடனே முதல்வர் போட்ட அந்த பதிவை எடுத்து உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல இருக்கவங்க அவங்க போடுறாங்க. அவங்க போட்டா அதுக்கு கீழே அந்த ஊர் சங்கி இருப்பாங்கல்ல, என்ன நடந்தாலும் சொரணை இல்லாம, அப்பா இடம் போகுதுன்னா உங்க ஊர் இடம் போகுது, உங்க ஊர் எம்பி சீட்டு குறையுது, உனக்கு புரியுதா சொல்லுவோம்ல. அதில் இவன் ஹிந்தியில் பேசினா சட்னி சாம்பார் எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம். இந்த ஒரு கரண்டி சட்னி சாம்பாரை வாங்குறதுக்கு 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒரு குழந்தை ஹிந்தியில் 40 மார்க் வாங்கணும். 2வது காரணம், ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார். இதை வாங்குறதுக்கு இந்த நாட்டு குழந்தைகள் ஹிந்தி படிக்கணும்னு சொன்னால் நம்ம சங்கிகள் எப்படி இங்கே அதுக்கு முட்டுக்கட்டி பேசுகிறாங்களோ அப்படி உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இருக்கவங்களும் பேசுகிறாங்க. எங்க மொழியெல்லாம் அழிஞ்சு போகலையே அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு கீழே அந்த தாய்மொழிக்காரங்க, எப்பா அநியாயம் பண்ணாதீங்கப்பா, இன்னைக்கு எங்கப்பா இருக்கு நம்ம மொழி? தேர்தல் மே மாசம் வருதுன்னா ஜனவரி மாசம் கணக்கெடுப்பாங்க. அவசரமா நம்ம எதையோ செக் பண்ண கூட முடியாது, அவசரமா கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்துட்டு மார்ச் மாசம் வெளியிடுவாங்க. வெளியிடும் போது என்ன நடக்குதோ இல்லையோ ஒரு கணக்கெடுப்பு சொல்லுவாங்க பாருங்க, சார் முஸ்லீம்கள் எண்ணிக்கை 130 விழுக்காடு அதிகமாயிடுச்சு சார். இவங்க கணக்கெடுப்போட நோக்கமே ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. 2 மாசத்துல எப்படிப்பா இந்தியா பூரா கணக்கெடுத்தீங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் பெருகி விட்டார்கள். உத்தரப்பிரதேசத்துல அத்தனை மடங்கு பெருகி இருக்காங்க. அவ்வளவு பேர் இஸ்லாமியர்களா? எதுக்காக நம்ம பயப்படுறோம்? அவங்க 80 பேரு 98 எம்பி ஆக போறாங்க. அந்த கணக்குப்படி நம்ம 39 31 ஆகும் அப்படிங்கிறதா இருக்கிற ஆபத்து. சரி, ஏன் அப்ப குறையுது? அது கேட்கணும்ல. புதுசா ஆளை விட்டு தெருவுக்கு தெரு நின்று பேச வைக்கிறாங்க. அவர் பஸ்ஸில் ஏறுனா ஒரு பேட்டி, இறங்குனா ஒரு பேட்டி, என்னென்னமா பேசுறது. நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஆபத்து இருக்குது, அதை பற்றி மக்கள் பேசாமல்
யார் யாரை கல்யாணம் பண்ணாங்க, யார் யாரை ஏமாத்தினாங்க, யார் மேலே யார் கேஸ் போட்டாங்க, இதுவா மக்கள் பிரச்சனை? இதுவாங்க மக்கள் பிரச்சனை? மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாத ஒன்றை தெரு தெருவாக பேச வைக்கிற வேலை தான் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வேலை. என்ன ஒருத்தர் இத்தனை பெண்ணுங்களை ஏமாத்திட்டாரேன்னு கேட்டால் அவர் ஆம்பளைங்க அப்படிதான் செய்வாருன்னு பேசுகிற பெண்களே இருக்காங்களா இல்லையா? இப்படி பேசுனா பின்னால நின்று சிரிக்கிற பெண்களும் இருக்காங்க. இது இருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படி புரியும்? தந்தை பெரியார் சொன்னார், அம்மா பெண்கள் பிரச்சனை தீரணும்னா பெண்மை இப்படி இருந்தா பத்தாது, ஆண்மை ஒழிய வேண்டும்னார். எப்படி ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை எடுத்துக்காட்டு. ஆனால் இந்த ஹிந்தி படிங்கன்னு சொல்கிறவங்களுக்கு, மும்மொழி படிங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது எதையாவது அறிவோடு எடுத்துக்காட்ட முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாங்க, பானிபூரிக்காரர்கிட்ட போய் 2 பிளேட்டு கொடு, நீ ஒரு பிளேட்டுக்கு காசை கொடுத்தா அவர் ஒரு பிளேட்டு தான்மா கொடுப்பாரு, 2 பிளேட் பானிபூரி கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கூலில் ஹிந்தி படிக்கணுமா? அதில் 40 மார்க் வாங்கினா தான் பானிபூரி வாங்க முடியுமா? எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இந்தியாவை ஆளுகிறார்கள், அவங்க கட்சியில் இப்படி இருக்கிறார்கள். அப்படி ஹிந்தி வந்தால் தமிழ் என்ன ஆகும்? நம்ம தொலைக்காட்சி சீரியல்களை பற்றி தோழர் மதிமாறன் அவர்கள் சொன்னார். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வேலை இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சீரியலையும் பார்க்காம வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவில் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் சீரியலும் பார்க்கலாமா இருக்கும், ஆனால் சீரியலுக்காக சமூகத்தை புறக்கணித்து விட்டு, கடமையை புறக்கணித்து விட்டு அதிலேயே உட்கார்ந்து மூழ்கி கிடக்கிறவர்களாக இருப்பதில்லை. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்கள பார்க்குறேன். அதாவது இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறது பெருசு இல்லைங்க, கூடுகிற கூட்டம் பேச்சை கேட்கணும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர்கள் வருகிறார்கள், இந்த உரைகளை கேட்கிறார்கள். இங்கே கூட்டத்திற்கு முன்னால் இருக்கிற தோழர்கள், அருகில் இருக்கிற தோழர்கள், பின்னால் நிற்பவர்கள் அவ்வளவு பேரும் அந்த கூட்டத்தினுடைய கருத்துக்களை விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய சாதனை. சும்மா கூப்பிட்டாங்க, உட்கார சொன்னாங்க, 9 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல கருத்தை கேட்பதற்காக வருகிறார்கள். அந்த சீரியலில் இனிமேல் ஹிந்தி சீரியல் தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த தமிழ் வந்தால் ஹிந்தி வந்தால் தமிழ் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சில உதாரணம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜுனூன்னு ஒரு சீரியல் வந்துச்சு கொஞ்சம் ஆண்டுக்கு முன்னால். ஹிந்தி சீரியலை தமிழில் டப்பிங் பண்ணி போட்டாங்க. அந்த சீரியலில் தமிழே எப்படி இருக்கும்னா, ஐநாவரம் தம்பி குடு டிக்கெட் 2 அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்பாங்க. அவர் என்ன கண்டக்டர் ஐநாவரம் தம்பியா? இல்லை, தம்பி ஐநாவரத்துக்கு 2 டிக்கெட் கொடு. இதை ஜூனூன் தமிழ்னே பேர். குழந்தைங்கெல்லாம் அந்த மாதிரியே பேச ஆரம்பித்தாங்க. அப்போது வீட்டில் இருக்க பெற்றோருக்கு பெரிய கவலையாச்சு, ஐயோ நம்ம பிள்ளைங்க நல்ல தமிழே மறந்துருமா அப்படின்னு. அப்படி தான் பல மொழிகள் இந்தியாவில் அழிஞ்சே போச்சு, காணாமல் போச்சு. இதில் என்ன முக்கியம்னு சொன்னால், அந்த மொழியை இழந்தவர்களுக்கெல்லாம் அது புரியல. வருத்தமாக இருக்கும். ஒரு தாய்மொழியில் பேசுகிறது எவ்வளவு சிறப்புன்னா, கிட்டத்தட்ட 2001 அந்த காலகட்டத்தில் கனடா நாட்டில், நமக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பெரிய நாடு, நம்ம பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, நம்ம பெருமைப்படுறோமே. அந்த கனடா நாட்டில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் பட்டம் வாங்குறாரு. நம்ம பரிசெல்லாம் கொடுத்து அவரை பேச வைக்கிறாங்க. பட்டம் வாங்கும்போது அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு எங்கள் பேராசிரியர்கள் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க, இது ஒரு சிறந்த பல்கலைக்கழகம், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இப்படி தானே அவர் பேசுவார். அப்படி தான் அவரும் பேசினார். ஆனால் அவர் பேசியது அந்த பல்கலைக்கழகத்திலே கூடியிருந்த
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புரியாத ஒரு மொழியில் அவர் பேசினார். அப்போ எல்லாரும் வியந்து பார்க்கும்போது அந்த மாணவர் சொன்னார், நான் பேசுகிறது உங்களுக்கு புரியல. ஏன்னு சொன்னால், நான் பேசுவது இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்களுடைய தாய்மொழி. அது என் தாய்மொழி. என் தாய்மொழியில் நான் பேசுகிறேன். உங்களுக்கு அது என்னன்னு புரியாது. ஆனால் உங்கள் தாய்மொழியாகிய ஆங்கிலத்தை எங்கள் மீது திணித்திருக்கிறீர்கள். அதில் தான் நான் படித்து பட்டம் வாங்கியிருக்கேன்னு ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கி ஒரு மாணவர் போய் தன்னோட ஆற்றாமையை பேசுகிறாரு. எங்கே? வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில், இந்தியாவில் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கூட கிடையாது. இதில் ஹிந்தி படிக்க ஆரம்பித்து ஹிந்தி கற்றுக்கிறோங்கிற பேரில் தாய்மொழியை மறந்த மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உயிர் கிடைச்சிருக்கு. அவங்க புத்துயிர் பெறுகிறார்கள். எதை வச்சு? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பேசினார், ஹிந்தி வந்தால் என்ன நடக்கும்னா, இத்தனை மொழி, அவந்தி மொழி, போஜ்பூரி இதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு போட்ட உடனே முதல்வர் போட்ட அந்த பதிவை எடுத்து உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் இருக்கவங்க அவங்க போடுறாங்க. அவங்க போட்டால் அதுக்கு கீழே அந்த ஊர் சங்கி இருப்பாங்கல்ல, என்ன நடந்தாலும் சொரணை இல்லாமல், அப்பா இடம் போகுதுன்னா உங்கள் ஊர் இடம் போகுது, உங்கள் ஊர் எம்பி சீட்டு குறையுது, உனக்கு புரியுதா சொல்லுவோம்ல. சில பேர் இருக்கிறதெல்லாம் வீட்டில் விற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்களுக்கு கோபம் வரும். கோபம் வரும்போது அவங்கள பார்த்து கேட்போம், டேய் என்ன நடக்குதுன்னு தெரியுதா, புரிஞ்சுதான் பேசுறியா, இதெல்லாம் கேட்போம்ல. அப்படி கேட்க வேண்டிய நிலைமையில் தமிழ்நாட்டோட தொகுதி குறைய போகுது, எம்பி எண்ணிக்கை குறைய போகுது, இது தெரியுதான்னா அதெல்லாம் இல்லை. ஹிந்தி மொழி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. 2 சட்னி சாம்பார் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு ஒருத்தன் சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க? சரிப்பா, நீ சட்னி சாம்பார் அவன் எக்ஸ்ட்ரா கொடுப்பான். ஹோட்டல் நடத்துகிறவன் யார்? யாரோ ஒருத்தன் காசு போட்டு ஹோட்டல் நடத்துவாராம். அதில் இவன் ஹிந்தியில் பேசினா சட்னி சாம்பார் எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம். இந்த ஒரு கரண்டி சட்னி சாம்பாரை வாங்கிறதுக்கு 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒரு குழந்தை ஹிந்தியில் 40 மார்க் வாங்கணும். 2வது காரணமா? மொதல் காரணம் 2 பிளேட் பானிபூரி, 2வது காரணம் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார். இதை வாங்கிறதுக்கு இந்த நாட்டு குழந்தைகள் ஹிந்தி படிக்கணும்னு சொன்னால் நம்ம சங்கிகள் எப்படி இங்கே அதுக்கு முட்டுக்கட்டி பேசுகிறாங்களோ அப்படி உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் இருக்கவங்களும் பேசுகிறாங்க. எங்கள் மொழியெல்லாம் அழிஞ்சு போகலையே அப்படின்னு எழுதுகிறாங்க. அதுக்கு கீழே அந்த தாய்மொழிக்காரங்க, எப்பா அநியாயம் பண்ணாதீங்கப்பா, இன்னைக்கு எங்கப்பா இருக்குது நம்ம மொழி? நம்ம மொழியில் இலக்கியம் இருக்காப்பா? நம்ம மொழி யாராவது பேசுகிறாங்களா? ஸ்கூலில் நம்ம மொழி பாடமாக இருக்கா? மனசாட்சி இல்லாமல் பேசாதன்னு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் எழுப்பிய அந்த குரல் வடநாட்டு இந்தி வெறியர்களுக்கு அந்தந்த ஊர் மக்களால் இன்னைக்கு திருப்பி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய விடியலாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான விடியலின் குரலை எழுப்புகிறவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கே எல்லாரும் எடுத்து சொன்னாங்க, பார்லிமெண்ட் எம்பி எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னா எப்படி குறையும் தான் கேட்குறாங்க. எப்படி குறையும்? அமித்ஷா தான் சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள்லாம் அப்படியே உண்மைக்கே பிறந்து வளர்ந்தவங்களா? அவங்க உங்கள் வாக்குறுதிக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும், அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு தெரியும். கோர்ட்டில் நாங்கள்லாம் பாபர் மசூதி கிட்ட போகிறோன்னு சொன்னாங்க. எதுக்கு போகிறீங்க? கரசேவை செய்ய போகிறோம். நாங்கள் கரசேவைன்னா என்ன? கையால் சேவை. கையால் என்ன சேவை செய்யலாம்? சோறு போடலாம், இந்த கோயில்களில் அன்னதானம் பண்ணுறாங்களா அதை பண்ணலாம், தெருவை கூட்டலாம், குப்பை அள்ளலாம், வந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு போகலாம், செத்து போனால் அநாத பிணத்தை எடுத்து புதைக்கலாம். இதெல்லாம் கரத்தலால் செய்கிற சேவை.
ஆனால் கடப்பாறை எடுத்து ஒரு கட்டடத்தை இடிக்கிறத கரசேவைன்னு இவன் சொல்லுவாங்கன்னு அன்னைக்கு கோர்ட்டும் நினச்சிருக்காது. என்ன செய்ய போகிறீங்க? கரசேவை தான் செய்ய போகிறோம், வேற ஒன்றும் நடக்காதுல்ல. நடக்காது அப்படின்னு கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு போய் அவர்களால் இடிக்கப்பட்டது தான் பாபர் மசூதி. அதனால் நீங்கள் சொல்கிற வாக்குறுதிக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதுவும் அல்லாமல் நண்பர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, ஏன் சொல்கிறோம் பாராளுமன்ற எண்ணிக்கை நமக்கு குறைய போகுது அப்படின்னா, இந்தியா விடுதலை பெற்று எவ்வளவு பேருக்கு எவ்வளவு எம்பின்னு கணக்கு போட்டாங்க. அப்படி போட்டு தானே வரணும், இல்லைன்னா எப்படி ஒரு தொகுதி வரும்? இது என்ன தொகுதி? சென்னையில் இது வட சென்னையா, தென் சென்னையா, மத்திய சென்னையா, இல்லை இன்னொன்று பிரிய போகுதா? எப்படி வரும்? இந்திய அரசியல் சட்டம் வந்த உடனே 5.5 லட்சம் பேர் மக்கள் தொகை இருந்தால் அவங்களுக்கு ஒரு எம்பி. அப்புறம் அது 10 லட்சம் ஆச்சு. மக்கள் தொகை கூட கூட 10 லட்சம், 10லேருந்து 10.5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. அப்படி தான் நம்ம எல்லாரும் நம்ம எம்பிக்களுக்கு ஓட்டு போடுறோம். ஆனால் இப்படியே இருக்க முடியுமா அப்படின்னு இந்திய அரசியல் சட்டம் அதனுடைய பிரிவு 80, 81, 82 இது மூணும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றியது. அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, 25 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் இந்த தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணணும். 25 ஆண்டு எப்போ வருது? 75 வருது. 1950 அரசியல் சட்டம் வந்தது. 1975 அப்போ தான் இந்திரா காந்தி அம்மையார் வராங்க, அவங்க எமர்ஜென்சி கொண்டு வராங்க. 76 இப்போ மக்கள் தொகை கணக்குப்படி எம்பியை மாற்றணுமா, குறைக்கணுமா, கூட்டணுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இது வீணாக பிரச்சனையாகும். அதனால் ஒரு 25 ஆண்டுக்கு இதை அப்படியே தள்ளி போடுவோன்ட்டாங்க. 25 ஆண்டுக்கு எம்பி எண்ணிக்கையை மாற்றுறதில்ல அப்படின்னு அரசியல் சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் கொண்டு வந்து அரசியல் சட்டத்தினுடைய 81வது பிரிவை 25 ஆண்டுக்கு நாங்கள் இப்படியே வச்சுருக்கோன்னு திருத்தினாங்க. 25 ஆண்டு முடிஞ்சது எப்போ? 2002. அப்போ யார் ஆட்சியில்? பிஜேபி ஆட்சி. 2002. இப்போ மறுபடியும் மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கை எடுக்கலாம், ஆனால் அதுபடி எம்பியை எப்படி குறைக்கிறது, கூட்டுறது, மறுபடியும் பிரச்சனை. என்ன பண்ணாங்க? இன்னும் 25 ஆண்டுக்கு அதை தள்ளி வைக்கிறோம். 2026 மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதிகள் மறுபடியும் கணக்கிடப்படும்னு மறுபடியும் அரசியல் சட்ட திருத்தம் வந்தது 2002. இப்போ என்ன ஆண்டு? 2025. அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அரசியல் சட்டத்தில் இருக்குது, மக்கள் தொகை கணக்குப்படி தான் எம்பிக்கள் எண்ணிக்கை வரும். எங்கே இருக்குன்னு கேட்குறவனுக்கும் தெரியும் இது. ஆனால் நமக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ தேர்தல் வரப்போகுதே, இல்லை நாங்கள் அப்படி செய்ய போகிறோன்னு சொல்லலையே. நீங்கள் என்னைக்கு சொன்னதை செஞ்சீங்க, அல்லது நீங்கள் என்னைக்கு மக்களுக்கு வேண்டியதை செஞ்சீங்க? ஆனால் இதை செய்வோமா இல்லையா? செய்வீங்கிறதுக்கு என்ன பிஜேபிக்கு இன்னொரு உதாரணம்னா, பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. ஆனால் அந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வரும்? 2026 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எப்போ சொன்னாங்க? 2023 செப்டம்பர் மாதம் சொன்னாங்க. நாங்கள் இப்போ சட்டத்தை நிறைவேற்றிட்டோம், ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 2026 இந்த தொகுதியெல்லாம் மறு கணக்கீடு செய்யும்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் சொன்னாங்களா? 2வது. 3வது, அவங்க ஒரு புதிய பார்லிமெண்ட்டு கட்டியிருக்காங்க, பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல இருந்த பாராளுமன்றம் அது பிரிட்டிஷ் கட்டடம், ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க ஒரு சத்திரம் மாதிரி ஒரு மடத்தை கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாலே
இந்த ஊர்லெல்லாம் தர்மசத்திரம் போடுற மாதிரி பெருசாக ஏதோ இருக்குது. அந்த ஊர் அதுக்கு பரதேசி மடம்னு சொல்லுவாங்க. பரதேசி மடம் ஏன் உண்மையிலேயே அவங்கள பரதேசிங்களை கொண்டு போகணுங்கிறத அவங்க நோக்கம். அவங்களுக்கு மக்களால் ஓட்டு போட்டு படித்தவங்களாம் எம்பியாக வரக்கூடாது. இந்த கும்பமேளா சாமியார் அப்புறம் இன்னும் என்னென்னமோ நடக்கும்ல, இந்த சாமியாருங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்லிமெண்ட் எம்பி ஆக்கணுங்கிறது தான் பிஜேபியோட நோக்கம். அதுக்கேற்ற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை சீட்டு ஒதுக்குறாங்கல்ல. இப்போ தமிழ்நாடு சட்டசபைக்கு ஒரு கட்டடம் கட்டினா எத்தனை எம்எல்ஏவுக்கு சீட்டு வைக்கணும், அப்படி பார்லிமெண்ட்டுக்கு கட்டினா எவ்வளோ எம்பி இருக்காங்களோ அந்த அளவுக்கு மக்களவைக்கு வைக்கணும். மக்களவைக்கு 534 ஒரு கணக்கு, 550 இதான் இன்னைக்கு இருக்கிறது, 550. ஆனால் அவங்க கட்டி வச்சிருக்கிற மக்களவை சீட்டு எத்தனைன்னா 888. எப்படி கட்டினீங்க? 550 பேர் என்ன சேட்டு கடையில் இருந்தால் வராங்க? 880 பேர் உட்கார்ற இடத்துக்கு திண்டு போட்டு உட்கார்றதுக்கு. அப்போ மீண்டும் எண்ணிக்கை கூட போகுது. 254 பேர் இருக்க வேண்டிய இடத்துக்கு 380 சீட்டு போட்டிருக்காங்க மாநிலங்களவைக்கு. இது எல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்க, இன்னும் அதை அறிவிக்கலை. அறிவிக்கிறதுக்கு முன்னால் முதல் தாக்குதலை எடுத்து விட்டார் தமிழ்நாட்டின் முதல்வர். இதை எப்போ இவங்க அறிவிப்பாங்க தெரியுங்களா? தேர்தல் மே மாதம் வருதுன்னா ஜனவரி மாதம் கணக்கெடுப்பாங்க. அவசரமாக நம்ம எதையும் செக் பண்ண கூட முடியாது, அவசரமாக கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்துட்டு மார்ச் மாதம் வெளியிடுவாங்க. வெளியிடும்போது என்ன நடக்குதோ இல்லையோ ஒரு கணக்கெடுப்பு சொல்லுவாங்க பாருங்க, சார் முஸ்லீம்கள் எண்ணிக்கை 130 விழுக்காடு அதிகமாகிடுச்சு சார். இவனுங்க கணக்கெடுப்போட நோக்கமே ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. 2 மாதத்தில் எப்படிப்பா இந்தியா பூரா கணக்கெடுத்தீங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் பெருகி விட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அத்தனை மடங்கு பெருகி இருக்காங்க. அவ்வளவு பேர் இஸ்லாமியர்களா? எதுக்காக நம்ம பயப்படுறோம்? அவங்க 80 பேர் 98 எம்பி ஆக போகிறாங்க. அந்த கணக்குப்படி நம்ம 39 31 ஆகும் அப்படிங்கிறதா இருக்கிற ஆபத்து. சரி, ஏன் அப்போ குறையுது அது கேட்கணும்ல. அவங்களுக்கு கூடனா ஒரு கரண்டி அங்கே போட்டால் ஒரு கரண்டி இங்கேயும் தானே போடணும். அப்போ ஏன் நமக்கு குறையுதுன்னா, நம்ம இந்திய அரசினுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை ஒழுங்காக பின்பற்றி நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ இளைஞர்கள்லாம் நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர், சிம்பிளாக நம்ம பாட்டுக்கு இருப்போம், கவலை வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுருச்சு. அப்போ நம்ம மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் அப்படி இல்லை, அவங்க அப்படி வளர்ந்துருக்காங்க. இந்த கணக்கு அடிப்படை கணக்கு. இதை போட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் முதல்வர் அறிவித்து இதை இந்த ஆபத்தை சொல்கிறார். அப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்லலை. அப்போ ஒன்று செய்யுங்க, பிஜேபி என்ன செய்யணும், தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்கள் ஆனாவிலிருந்து ஹெச் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் வேணாம் நமக்கு. அவங்களே ஒருத்தரை சொன்னால் இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கட்சியில் அடிச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க இல்லையா? புரணி பேசுகிறவங்க இருப்பாங்க, காலவாரி விடுறவங்க இருப்பாங்க, கமிட்டி கூட்டத்தில் அடிச்சுக்கிறவங்க இருக்காங்க. சில இடங்களில் கொலை கூட நடக்குது கட்சி சண்டையில். ஆனால் எந்த கட்சிக்காரங்களும் ஒருத்தர் வீடியோ எடுத்து போட மாட்டாங்க. அதில் கலாச்சார ரீதியாக முன்னணியில் நிற்கிற கட்சி பிஜேபி தான். அவ்வளவு பண்பாடு உள்ளவர்கள். சொந்த கட்சிக்காரரையே ஒழிக்கிறதுக்கு இவ்வளவு அற்புதமான தந்திரங்களை எல்லாம் அவங்க கைப்பற்றுவாங்க. அதனால் அதில் ஒருத்தர் ஒழிச்சிக்கிறதுக்கு அவங்களே போதும், நம்ம தேவையில்லை. ஆனால் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது நன்மை செய்வீங்கன்னா என்ன கேட்கணும்?
உங்களுடைய மத்திய பிஜேபி ஆட்சியை பற்றி என்ன கேட்கணுன்னா, 76 அமெண்ட்மெண்ட் வந்ததில்லை, 2002 சட்ட திருத்தம் வந்ததில்லை, இப்போ நீங்களும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இப்போ இருக்கிற தொகுதி மாறாது அப்படின்னு பார்லிமெண்ட்டில் கொண்டு வாங்க. நாங்கள் கொண்டு வர வைக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, கொண்டு வர வைப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஒரு எதிர் வேலையை செய்யறதுக்கு முன்னால் இவங்க அதுக்கு பழைய காலத்தில் சில இந்தி பாதுகாவலர்கள் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் போய் ஹிந்தியை தார் போட்டு அழிச்சிட்டு வந்தால் இவங்க பின்னாடியே மண்ணெண்ணெய் கெரசின் எடுத்துக்கிட்டு போய் அதை ஹிந்திய மேலே பூசின தாரை அழிச்சிட்டு வருவாங்க. அவ்வளோ பெரிய தேச பக்தர்கள். அந்த வேலையை தான் இன்றைக்கும் பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் முதல்வர் எடுத்த 2 முக்கியமான அறிவிப்பு, ஒன்று தாய்மொழி, அடுத்து ஆங்கிலம். இது 2 தான் எங்கள் கொள்கை. மும்மொழிக்கு இடம் இல்லை. சார் அது ஹிந்தி இல்லை சார், நாங்கள் 3வது மொழியாக தெலுங்கு சொல்கிறோம். நம்ம சகோதரி டாக்டர் தமிழிசை நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் பேசினாங்க. அந்த கட்சிக்கு போன உடனே அவங்க அப்படி ஆயிட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, இப்போ நான் தெலுங்கானாவுக்கு போனேங்க, அங்கே போய் தெலுங்கு கற்றுக்கிட்டு தானே நான் பேசினேன். நாங்கள் சரி, அதுக்காக நீங்கள் 10ஆவதுல தெலுங்கு படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு நம்மளை கவர்னராக தெலுங்கானாவுக்கு போடுவாங்க. அப்போ பாண்டிச்சேரிக்கு போடுறவங்க என்னென்ன கற்றுக்கணும் சொல்லுங்கள்? சரி, அது ஏன்னா அங்கே ஃப்ரெஞ்சு மொழி, அது நீங்கள் வேறு எதையோ நினச்சிடாதீங்க. பாண்டிச்சேரிக்கு போகிறவங்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும். அப்போ ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டாங்களா? இல்லை. சரி, நான் நாளைக்கு தெலுங்கு மாநிலத்துக்கு போவேன்னு நினச்சி நான் தெலுங்கு கற்றுக்கிட்டு திடீர்னு என்னை தூக்கி ஒரிசாவில் போட்டால் அப்போ எதை கற்றுக்கிறது? அப்போ 3வது மொழி என்ன? கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் தமிழ் படித்தாதான் வேலை. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. அப்போ கேட்குறாங்க, ஓ அப்போ தாய்மொழி இல்லையா? தாய்மொழி இல்லையா? இருக்குது. திருவள்ளூர் பக்கம் தெலுங்கு மக்கள் இருக்க இடத்துல முதல் மொழியாக அவங்க தெலுங்கு படிக்கலாம். ஒசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கத்தில் அங்கே இருக்கிற மக்கள் முதல் மொழியாக கன்னடம் படிக்க முடியும். கன்னியாகுமரி, நாகர்கோயில் பக்கம் இருக்கிறவங்க தாய்மொழி முதல் மொழியாக மலையாளம் படிக்க முடியும். இப்படி அவரவர் தாய்மொழிக்கு மரியாதை கொடுப்பது தான் திராவிடம். எந்த மொழியாக இருந்தாலும் உருது மொழி பேசுகிற மக்கள் அவங்க மொழியை படிக்கிறதுக்கு அவங்க பள்ளி இருக்குது. அரசு பள்ளியில் உருது மக்கள் அதிகமாக இருக்க பகுதியில் அவங்க உருது மொழி படிக்க முடியும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை. இதை தான், இந்த பாரம்பரியத்தை தான் தமிழ்நாட்டின் முதல்வர் இன்றைக்கு எடுத்து சொல்லுகிறார். அவங்க பாரம்பரியம் வேறு, நம்ம திராவிட பாரம்பரியம், அவங்க ஆரிய பாரம்பரியம். நம்ம எல்லாரும் படிக்கணுங்கிறது நம்ம கொள்கை. சார் எல்லாரும் படித்தா யார் சார் கக்கு சொல்லுவா? போகிற போக்கில் கேட்பாங்க. நீ எள்ளு, உங்கள் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அது ஒரு முக்கியமான வேலை இல்லையா? துப்புரவு பணி தானே. சயின்டிஃபிக்காக பண்ணுங்கள் சார். ஐஐடியில் படிச்சுட்டு வாங்க. ஐஐடியில் படிச்சுட்டு எப்படி நகரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம பண்ணாதாங்க அது இந்த மாதிரி வேலை. அவங்க பண்ணால் சானிடேஷன் சர்வீஸ் அப்படி கூட வைங்க. ஏன் ஒருத்தர் அதையே பண்ணணும்னு நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த மும்மொழி கொள்கை எங்கே பிரச்சனையாக வருதுன்னா, தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்போன்னு சொல்கிறாங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3 முக்கியமான பிரச்சனையை சொல்லுது. ஒன்று மும்மொழி கொள்கை, அது நமக்கு சுமை. 2வது மாணவர்களை ஃபெயிலாக்குறது. நம்மெல்லாம் பாஸ் ஆக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வைக்கிறோங்க. அவங்க கொள்கை ஃபெயிலாக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வைக்கிறது. எத்தனாவதுலைங்கம்மா ஃபெயிலாக்குறது? 3ஆவதுல. 3ஆவதுல என்ன தேர்வு தெரியுங்களா? பப்ளிக் எக்ஸாமினேஷன், பொது தேர்வு.
10வது படிக்கிற பொண்ணோ பையனோ வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் பப்ளிக் எக்ஸாம்னா என்ன. 12வது படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மாவுக்கு தினம் தினம் ஹார்ட் அட்டாக்கு. ஐயோ எந்திரிக்க மாட்டேங்கிறானே, படிக்க மாட்டேங்கிறாளே, தூங்க மாட்டேங்கிறா, இதுதான் நடக்குது. 3வது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம். உலகத்தில் இப்படி கொடூரமானவங்களை பார்த்துருக்கீங்களா? குழந்தை பிறக்கிறதே விளையாடணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு தானேங்க குழந்தை பிறந்து வளருது. பரீட்சை எழுதுறதுக்கே ஒரு குழந்தை பிறந்து வளருது. எப்போ பார்த்தாலும் எப்பேற்பட்ட கொடூரமான மனநோயாளிகள் இவங்க. 3வது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு, சரி அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சு, அடுத்தது என்ன? 4வது படிக்குமா இல்லையா? 4வது படிக்கலாமா? நம்ம படிக்கணும்னு சொல்லுவோம். அவங்க தேசிய கல்விக் கொள்கை 3வதுல ஃபெயிலான குழந்தைக்கு தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கப்படும். என்ன வேலை? 3வது படித்து ஃபெயிலான குழந்தை என்ன வேலைங்க செய்யும்? கொஞ்சமாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை நம்புகிற, அல்லது நான் இவங்க என்னமோ மாற்று அரசியலை செய்ய போகிறாங்க என்று நம்புகிற நல்லவர்களை நான் கேட்குறேன். அந்த கட்சிக்காக உருண்டு புரண்டு சாதிக்க நினைக்கிறவங்களை கேட்கல. இந்த கட்சி என்னமோ செய்யும் என்று நினைக்கிற நல்லவர்களை பார்த்து நான் கேட்குறேன். 3வது பரீட்சையில் ஃபெயிலான குழந்தைக்கு தொழிற்கல்வி சொல்லி கொடுத்தா அது குழந்தை தொழிலாளர் வேலையா இல்லையா? அந்த குழந்தை படிக்க வேண்டாமா? அடுத்தது 5வதுல ஃபெயிலானா அந்த வயசுக்கு ஏற்ற தொழிற்கல்வி. அப்புறம் 8வதுல ஃபெயிலானா அந்த வயசுக்கு ஒரு தொழிற்கல்வி. அப்புறம் 10வது. இது அது வரைக்கும் இல்லை. காலை வெட்டுறது, முழங்கால வெட்டுறது, தொடையை வெட்டுறது, வயிற்றை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது எல்லாம் கடைசியாக தலை ஒன்று தானே இருக்குது. காலேஜில் படிக்கும்போது முதலாண்டில் 2 செமஸ்டர் இருக்குது. ஒரு செமஸ்டரில் ஒரு பேப்பர் ஃபெயிலுன்னா அத்தோட நீ காலி. உனக்கு ஒரு டிப்ளமா சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீ 3 வருஷம் படித்து முடித்தாதானே டிகிரி. நீ டிகிரி வாங்கினா தானே தமிழ்நாடு உயர் கல்வியில் முன்னணிக்கிறது அப்படின்னு போடுவேன். இத்தோட வீட்டுக்கு அனுப்புவோங்கிறது தான் உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி பணத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசினா அது திமிரா இல்லையா? அந்த திமிரை தமிழ்நாடு அடக்கும் என்று சொன்னார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். எப்படி அடக்கும்? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எடுத்திருக்கிற இந்த போர் குரலால் அடக்கும். வேற ஒன்றும் வேண்டாம். இல்லை நாங்கள் 5000 கோடி கொடுக்குறோம், நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்குங்க சொல்கிறாங்க. 5000 கோடி கொடுக்குறோம். இந்த கொள்கையை 3வது 5வது 8வது 10வதுல நம்ம குழந்தைங்கள ஃபெயில் ஆக்கிறதுக்கு ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. எனக்கு தெரியும் எத்தனை குடும்பத்தில் அப்பாங்க அம்மாங்க அந்த பசங்களை அடித்தே படிக்க வைப்பாங்க. அடி எனக்குன்னா பாவமாக இருக்கும். அக்கா ஏங்க்கா இப்படி அடிக்கிறீங்க, நீங்கள் அனுப்புங்க நான் பாடம் சொல்லி கொடுக்குறேக்கா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அருள் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறீங்க. அவன் கேட்க மாட்டான், ஏமாத்துறான், 4 போட்டால் தான் படிப்பான். அக்கா இப்படியெல்லாம் அடித்தெல்லாம் படிப்பு வராதுங்க்கா அப்படின்னு மெதுவாக அண்ணா நீங்களாவது சொல்லுங்கன்னா அண்ணன் சொல்லுவார், இல்லை அக்கா சும்மா கொஞ்சமாக அடிக்கிறான், நல்ல நெல் இழுத்து வாங்கு அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லுவார். இப்படி அடித்து படிக்க வச்ச பசங்க எனக்கு அன்னைக்கெல்லாம் பாவமாக இருந்தது. குழந்தைங்கள அடிக்கலாமா கூடாதா? இன்றைக்கி இருக்கிற கொள்கை வேறு. இன்றைக்கி குழந்தைங்கள அடிக்க முடியாது. அது நம்மளை பார்த்து நான் ஃபோன் பண்ணட்டுமா போலீஸ்க்கு? கேட்குது. ஏன் இன்றைக்கி இருக்க சூழல் வேறு. அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். குழந்தைகளுடைய உரிமையை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். அன்னைக்கு என்னென்ன பேசுவாங்க? ஒரு கண்ணு கொஞ்சம் மாறு கண்ணுன்னா என்னென்ன பேர் வச்சுருக்கோம் தமிழில் இங்கிலீஷில் ஞாபகம் இருக்குங்களா? அது என்னது? அவர் வேணும்னு பண்ணிக்கிட்டதா? ஒருத்தர் கண்ணை குத்தி கோணையாக பார்க்குறாரா?
அந்த கண்ணுக்கு என்ன பேர் இன்னைக்கு சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? காலை இழுத்து இழுத்து நடந்தால், ஒரு குறைபாடு இருந்தால் அவருக்கு திமிரே பேச வரக்கூடாது. அவர் திமிரா பேசுனா பழமொழி வச்சுருக்கோம் நம்ம ஊரில். இன்றைக்கி சொல்ல முடியுமா? இன்றைக்கி அவங்கள நொண்டி குருடுன்னெலாம் சொல்லக்கூடாது, உடல் ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது. கலைஞர் என்ன பேர் வச்சார்? மாற்றுத்திறனாளிகள். அப்படி வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி குழந்தைகள் உரிமை பேசப்படுது. அன்னைக்கு அப்படி இல்லை, அடித்தாதான் படிப்பாங்கன்னு ஒரு நிலைமை. பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. அப்பா சொல்லுவாராம், சார் ஒரே ஒரு விண்ணப்பம் சார், வாத்தியாரை என்ன கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், மற்றபடி தோலையே உரிச்சாலும் சரி. ஐயோ, அப்பாவா இப்படி சொல்கிறாரு? இதெல்லாம் மனசாட்சி இருக்கா? அந்த அப்பாவை பார்த்தா நம்மளுக்கு அப்படியே 10 வில்லனை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி அடி வாங்கின பையன், அப்படி மிரட்டப்பட்டு அடி வாங்கி வளர்ந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்கிறாங்க. அங்கேருந்து சொல்கிறாங்க, அன்னைக்கு எங்கள் அப்பா அடித்த அடி, எங்கள் வாத்தியார் அடித்த அடி எல்லாம் இன்றைக்கி எனக்கு சம்பளமாக கிடைக்குது. அன்றைக்கி அடி வாங்கினேன், இன்றைக்கி சம்பளம் வாங்கினேன். டாக்டராக இருக்காங்க. என்னமோ கஷ்டங்க, அடிக்கக்கூடாது தான், அதான் என் கொள்கையும் கூட. சரியில்லை தான். ஒரு நண்பர் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்காரு. மத்தியானத்தில் கொஞ்சம் தூங்கலான்னு தோணுது, தூங்கலாம் அசதியாக இருக்குது. இல்லை, தூங்க முடியாது. ஏன்? ஸ்கூல் பிள்ளைங்க வர்ற டைமு. ஸ்கூல் பிள்ளைங்க வர்ற டைமில் பென்சில் ரப்பர் விற்றாதான் நாளைக்கு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியும். அதனால் அப்படி கண்ணை அசந்து வருது, தூங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. கடைசியாக பணம் கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அந்த காது திருகாணி கூட ஒன்றும் பேராது, அதை விற்றுட்டு பணம் கட்டலாமா அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை 3ஆவதுல 5ஆவதுல ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லுகிற அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இதை கூடாதுன்னு சொல்லுகிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வருக்கு நாம் உறுதுணையாக இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நாம மட்டும் இல்லை, இந்த குரலுக்கு நண்பர்களே, இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநிலத்திலும் ஆதரவு குரல்கள் ஒலிக்கின்றன. அவங்களுக்கு இன்றைக்கி அதுதான் பயமாக இருக்குது. அதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக ஆளை விட்டு தெருவுக்கு தெரு நின்று பேச வைக்கிறாங்க. அவர் பஸ்ஸில் ஏறுனா ஒரு பேட்டி, இறங்குனா ஒரு பேட்டி, என்னென்னமோ பேசுறது. நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஆபத்து இருக்குது, அதை பற்றி மக்கள் பேசாமல் யார் யாரை கல்யாணம் பண்ணாங்க, யார் யாரை ஏமாத்தினாங்க, யார் மேலே யார் கேஸ் போட்டாங்க, இதுவா மக்கள் பிரச்சனை? இதுவாங்க மக்கள் பிரச்சனை? மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாத ஒன்றை தெரு தெருவாக பேச வைக்கிற வேலை தான் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வேலை. அதனால் இந்த தெரு பேச்சு, சந்து பேச்செல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு அதை பார்க்குறதுல உங்கள் நேரத்தை வீணாக்காமல் தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன சொல்லுகிறார், என்ன போராட்டம் நடத்துகிறார், அதுக்கு நாம் எப்படி ஆதரவாக இருக்கணும், அதை பற்றி பேசுங்க. வாட்ஸ்அப்பில் இந்த கதைகள் வந்தால் அதை அப்படியே அழித்து விட்டுட்டு தமிழ்நாடு கல்வியில் முதல் மாநிலம் அப்படின்னு வர்ற செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், மக்களை பற்றி பேசணும், அதை பற்றிய செய்திகளை சொல்லி கொடுங்க. ஏன்னா நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொறுப்பு என்பது இன்றைய தலைமுறை பற்றியது அல்ல நண்பர்களே, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை பற்றியது. அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வு உரிமை, அதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் நாம் வந்த வழி, இதுதான் நம்ம பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை தான் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, தான் வந்த வரைக்கும் மட்டும் இல்லை, தனக்கு அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, அதை எப்படி உருவாக்கி இருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கு தோழர் மதிமாறன் அவர்கள் சொன்னார். அந்த உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் முந்தி சொன்னேன் இல்லையா, மாறு கண்ணு இருக்கவரை என்ன சொல்லுவோம், காலு சாஞ்சவரை என்ன சொல்லுவோம்,
இதே மாதிரி இந்த பொம்பளைன்னு பேசுகிற பேச்சு ஒன்று இருக்குது. 2 பேச்சு. ஒன்று, ஒருத்தர் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அந்த பொம்பளை பழக்கம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆம்பளை அவர் அப்படி தான் பண்ணுவார். இந்த பேச்சை ஒழிக்கிறதுக்கு இந்தியாவிலேயே பல அதிர்ச்சி வைத்தியத்தை தந்தை பெரியார் தான் கொடுத்தார். அதிர்ச்சி வைத்தியம்தான். ஏன்னா என்ன, ஒருத்தர் இத்தனை பெண்ணுங்களை ஏமாற்றிட்டாரேன்னு கேட்டால் அவர் ஆம்பளைங்க அப்படி தான் செய்வாருன்னு பேசுகிற பெண்களே இருக்காங்களா இல்லையா? இப்படி பேசுனா பின்னால் நின்று சிரிக்கிற பெண்களும் இருக்காங்க. இது இருக்குது. அப்போ அவங்களுக்கு எப்படி புரியும்? தந்தை பெரியார் சொன்னார், அம்மா பெண்கள் பிரச்சனை தீரணும்னா பெண்மை இப்படி இருந்தால் பத்தாது, ஆண்மை ஒழிய வேண்டும்னார். ஆண்மை ஒழிய வேண்டும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆண்கள் ஆண்மை தன்மையற்றவர்களாக போகணும்னா இல்லை. இப்படி செய்கிற அட்டூழியத்துக்கும் தவறுகளுக்கும் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கும் நான் ஆம்பளை அப்படி தான் செய்வேன், அவர் அப்படி தான் செய்வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஆண் என்கிற தன்மை ஒழியணும். இதுதான் தந்தை பெரியார் சொன்னார். அப்போது ஆண்மைன்னு பேசுகிறதே பெண்ணுக்கு எதிரானது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்திரா காந்தி அம்மாவை பாராட்டுறதுக்கு, இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் அமைச்சரவையிலேயே அவர்தான் ஒரே ஒரு ஆண் அப்படிம்பாங்க. அதாவது அவர் தான் ஆம்பளையாம், மற்றவங்கள்லாம் பெண்களாம். அவங்க யாரை கேவலப்படுத்துகிறாங்க? ஆண்களை இல்லை, பெண்களை கேவலப்படுத்துகிறாங்க. யாரையாவது திட்டணுன்னா நான் என்ன புடவை கட்டியிருக்கேன்னு நினச்சியா? ஏன் புடவை கட்டியிருந்தால் கேவலமா? நான் வளையல் போட்டிருக்கேனா கேட்பாங்கள்ல. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஊரில் இந்த மாதிரி ஆண்மை பெண்மைன்னு பேசக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்கிற பண்பாட்டு இயக்கம்தான் திராவிட இயக்கம். இதை நாங்கள் சொல்லலாங்க. நான் திராவிடர் கழகம். இங்கே பேசின நம்ம தோழர்கள் எல்லாரும் திமுக கட்சி இல்லைங்க. நாங்கள் யாரும் திமுகவில் உறுப்பினர்கள் கிடையாது. நாங்கள் திராவிட இயக்க கொள்கையாளர்கள், திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள். நாங்கள் இதை பேச முடியும். திமுக என்பது அரசியல் கட்சி, இதானே எல்லாரும் சொல்கிறது. அதில் இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள், இந்த அமைச்சரில் இன்னொரு அமைச்சர் அவர்கள் என்ன பேசினாருன்னு சொன்னால், தமிழ்நாட்டை சிறப்பாக சொல்லுவதற்காக இது ஆண்மையுள்ள மாநிலம் அப்படின்னு சொன்னார். இது ஆண்மையுள்ள மாநிலம். அப்போ பெண்மையுள்ள மாநிலம் எது? பெண்மையுள்ள மாநிலமாக இருந்தால் இது இப்படி இருக்குமா இல்லையா? இந்த கேள்வி வருது இல்லையா? முதல் முறையாக நண்பர்களே, ஒரு அரசியல் கட்சி மேடையில் தன்னுடைய இயக்கத்தின் அமைச்சர் இப்படி சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் குறுக்கிட்டு அவர் பேசும் பொழுது இப்படி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த ஆண்மை என்கிற சொல் பெண்களை இழிவுபடுத்துகிற சொல், அதனால் நம்ம அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த மேடையில் விளக்கம் கொடுத்தார். இது சும்மா பரம்பரையாக வந்தால் மட்டும் வராது. இந்த பாரம்பரியத்தினுடைய கொள்கை பண்பாடு என்னங்கிறது புரிஞ்சாதான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தின் வரலாற்றை செயல்படுத்துகிறார். இந்தியாவுக்கான விடியலை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார். வரலாற்றை காப்பதைப் போல வரும் தலைமுறையை வழிநடத்துவதற்கு ஒரு உரிய தலைவரை துணை முதல்வராக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் விடியலுக்கு காரணமான நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.